நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒரு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். இவர் இன்று காலை சிதம்பரத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து கரூரில் தற்போது பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார். இதனை அடுத்து அவர் திருச்சியில் ஒரு ரோட் ஷோ நடத்துவதற்கான நிகழ்ச்சி என்பது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு திருச்சி மாநகர காவல்துறை என்பது அனுமதியை மறுத்திருந்தது. இதை எதிர்த்தும் அதே போல ஜே.பி. நட்டாவின் வாகன அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி உடனடியாக கொடுக்க வேண்டும் எனவும் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கானது சமர்ப்பிக்கப்பட்டது. அதை அவசர வழக்காகவும் விசாரிக்க வேண்டி ஒரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொண்ட மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த வழக்கில் விசாரணையில் காவல்துறையிடம் ஏன் அனுமதி மறுத்தீர்கள் என்று கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர்கள் கேட்ட அந்த மலைக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி என்பது மிகவும் வாகன நெரிசல் மிகுந்த பகுதி. ஏற்கனவே அங்கு ஒரு கோயில் திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கு நாங்கள் அனுமதி தர முடியாது. மேலும் போக்குவரத்து காவல்துறை அங்கு காலையிலிருந்தே மாலை வரை அங்கு இருசக்கர வாகனங்களுக்கு மட்டுமே போக்குவரத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் வேறு மாற்று இடம் அவர்கள் கேட்டால் நாங்கள் பரிசீலித்து அனுமதி தருவதாகவும் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்துதான் இரு தரப்பையும் விசாரித்த நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது இன்று 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்று மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஜே.பி. நட்டாவின் வாகன பேரணி என்பது நடத்தி கொள்ளலாம் என உத்தரவு வழங்கியிருக்கிறது. அதே போல கண்ணப்பன் ஹோட்டலில் இருந்து இஎஸ்ஐ வரையிலான அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்காக ஜே.பி. நட்டாவின் அந்த வாகன பேரணி என்பது நடத்த அனுமதி கொடுத்து உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை.